ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் மேக்ஸ்வெல் மால்ஸ் எழுதின சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ், இந்த பேரே வித்தியாசமா இருக்குல்ல. இது ஆக்சுவலி ஒரு தியரி. மனுஷனோட மூளை ஒரு வகையான கம்ப்யூட்டர். சுயமரியாதை அப்படிங்கிறது அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர். ஸோ மனுஷனோட மூளைய ஒரு மெஷினா பாக்குறாங்க. மூளை அப்படிங்கிற இந்த மெஷினை வச்சு எப்படியெல்லாம் வெற்றி காணலாம் அப்படிங்கிற தியரியை வச்சுதான் மேக்ஸ்வெல் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புக்கை எழுதியிருக்காரு. சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புக் மக்கள் மேல நடத்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. ஆத்தர் மேக்ஸ்வெல் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். இவர் பல புக்ஸ் எழுதியிருக்காரு. ஆனா பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்தது இந்த சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புக் தான். இந்த புக்கோட மெயின் மெசேஜ், நம்மளோட சொந்த உடலையும் சொந்த பிரெயினையும் வச்சு ஆசைப்பட்ட இலக்குகளை அடையணும். ஏன்னா இது ரெண்டுமே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம். உங்க வாழ்க்கை ஒரு மஷின் மாதிரி. அதை நீங்க கட்டுப்படுத்தலாம், பெட்டரா டெவலப் பண்ணலாம், மாத்தி அமைக்கலாம். அதுக்கு தேவையான கருவிகள் எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் தான். சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கையோட கெட்ட விளம்பல மாட்டிக்கிட்டு இருக்க நமக்கு இந்த புக்கு நிறைய தீர்வுகளை கொடுக்கும். பிளஸ் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர வச்சு பாசிட்டிவா சிந்திக்க வைக்கும். வாழ்க்கையை மாத்தக்கூடிய இலக்குகளை நான் அடையணும்னு நினைக்கக்கூடிய ஆளா இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டாபிக் குள்ள போலாம். பிளாஸ்டிக் சர்ஜனா டாக்டர் மால்ஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. மக்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னோட உடல் அமைப்பை மாத்திக்கிட்டாலும் அவங்களோட உணர்வுகளும் அவங்க நடந்துக்கக்கூடிய விதமும் மாறுறதில்ல. முன்ன இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்கு. அப்பதான் அவரு சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்து பக்கம் வராரு. சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் சிறப்பா முடிக்கிறதுக்கு தேவையான மெஷினோட செயல்பாடு. இதையே மனுஷங்க தன்னோட வெற்றியாடைய யூஸ் பண்ணிக்கலாம். மக்களான நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே மஷின் ப்ரோக்ராமிங் மாதிரி. நம்ம கத்துக்கிட்ட விஷயம், நம்மளோட அனுபவங்கள், இது எல்லாமே நம்ம மூளையில பதிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கையே நகரும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு தனியா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அது சரியில்லைன்னா மாத்த முடியும். வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை போட்டு ரிசல்ட்டை நல்லா கொண்டு வர முடியும். நம்ம அனுபவங்களும் இப்படிதான். வேற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண முடியும், மாத்தி அமைக்க முடியும். அனுபவங்களை வச்சுதான் நம்ம ஆசைப்பட்ட வெற்றிகளை அடைய முடியுது. இன்னைக்கு நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அனுபவம் தான். இப்படிதான் நடந்துக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு வாழ்க்கையில தப்பு செஞ்சோ சரியானதை செஞ்சோ கத்துக்கிட்ட அனுபவங்கள் தான் இன்னைக்கு உங்களை இந்த அளவு உயர வச்சிருக்கு. ஆத்தர் மால்ஸ் இந்த புக்கை அனுபவங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு படிக்க சொல்றாரு. கவனம் சதறாம நோட்ஸ் எடுத்து படிக்க சொல்றாரு. ஏன்னா இந்த புக்குமே உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். செல்ஃப் இமேஜ். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. என்னோட தம்பியா இருந்துகிட்டு நீ இப்படி நடந்துகிட்டா என் இமேஜ் தானே டேமேஜ் ஆகும். இப்படி செல்ஃப் இமேஜ் மேல பைத்தியமா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இது அவங்க செய்யணுங்கிற நோக்கத்துக்காக செய்யறதில்ல, தானா ஆழ்மனதுல பதிக்கப்பட்ட விஷயம் இது. நம்ம எல்லாருக்குள்ளயுமே நம்ம இப்படிதான். நான் இரக்கமுள்ள மனுஷன், எல்லாருக்கும் உதவி செய்யறவன், இந்த மாதிரி நம்மளை பத்தியே ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம மைண்ட்ல இருக்கும். அதை தான் எல்லாருக்கும் நம்ம காட்டவும் நினைப்போம். இதனாலதான் நம்மளோட உணர்வுகள், செயல்கள், நடத்தைகள், ஈவன் நம்மளோட திறன்களும் கூட நிலையா இருக்கு. ஒருவேளை இந்த செல்ஃப் இமேஜ் தப்பா இருந்தா அது உங்களுக்கும் கஷ்டம், அடுத்தவங்களுக்கும் கஷ்டம். இதை நம்ம மாத்த முடியும். வயசெல்லாம் முக்கியம் இல்ல. எந்த வயசுனாலும் தன்னோட செல்ஃப் இமேஜை யார் வேணா மாத்திக்கலாம். வந்ததை மாத்திட்டா புது வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க. இந்த செல்ஃப் இமேஜ் தான் நமக்கான சக்சஸ் மெக்கானிசம். வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட் தான் இந்த செல்ஃப் இமேஜ். இங்க நிறைய மக்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா தங்களோட வெளி தோற்றத்தை மாத்தி செல்ஃப் இமேஜை மாத்திக்க பாக்குறாங்க. சிலர் பாசிட்டிவா செஞ்சீங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி செல்ஃப் இமேஜை கண்டுக்கிறதே இல்ல. இது ரெண்டுமே தோல்வியை தான் கொடுக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம வாழறதுக்கு என்ன செல்ஃப் இமேஜ் வேணுமோ அதை அடையறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. இந்த புக்கு படி நம்ம ஆழ்மனசு மைண்டால தான் கட்டுப்படுத்தப்படுது. நீங்க என்ன இலக்கு செட் பண்றீங்களோ அதை சார்ந்துதான் இந்த ஆழ்மனது வேலை செய்யும். நம்ம செல்ஃப் இமேஜை வச்சுதான் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், இதை அடையணும்னு நம்ம இலக்குகளை செட் பண்ணுவோம். அப்ப செல்ஃப் இமேஜ் தான் நாம என்ன அடையணுங்கிறத தீர்மானிக்குது. சக்சஸ் மெக்கானிசமுக்கான அடிப்படை 5 விஷயங்களை ஆத்தர் சொல்லியிருக்காரு. நம்பர் 1, என்னால அடைய முடியும்னு நீங்க நம்பக்கூடிய இலக்குகளை உருவாக்குங்க. இலக்குகளை அடிப்படையா வச்சுதான் இந்த வெற்றி பாதை நிர்ணயிக்கப்படும். நம்பர் 2, வச்ச இலக்குகள்ல முழு ஃபோக்கஸ் இருக்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். நம்பர் 3, தவறுகள் செய்யறது நார்மல் தான், அதுவுமே அனுபவங்களை கொடுக்கும். சோ தப்பு செஞ்சுட்டோமேன்னு உடஞ்சு உட்காராம இதுவும் ஒரு பாடம்னு திரும்ப இலக்க நோக்கி ஓடணும். அடுத்து நம்பர் 4, கடந்த காலத்துல செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு முன்னேறி போகணும். இலக்க நோக்கி பயணிக்க வைக்கிற அந்த ஒரு முடிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 5, நடக்கிற மொத்த ப்ராசஸையுமே நம்புங்க. எதுவும் தப்பா இருக்கோ, எதையும் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படிங்கிற எண்ணம், வருத்தம் வேண்டாம். இலக்க செட் பண்ணி நம்பி போனா பாதை தானா உருவாகும். அந்த பாதையை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க உருவாக்க தேவையில்லை. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணிடுவோம். எந்த சிந்தனையும் இல்லாம பட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். இது நம்மளோட உள்ளமைப்பு அடிப்படையா வச்சுதான் நடக்குது. இதுதான் உண்மையா இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ரியாக்ஷனா வெளியே வருது. அப்ப நம்ம சரியான விஷயங்களை மனசுல விதைக்கணும். மனசுக்குள்ள இருக்க எண்ணங்கள் எல்லாத்தையும் மாத்தணும். ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி எல்லாத்தையும் மாத்தாம ரிலாக்ஸ்டா மொத்த ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணுங்க. நம்மள நாமளே கற்பனை பண்ணணும்.
ரொம்ப அற்புதமான ஆளா, வெற்றிகரமான ஆளா கற்பனை செய்யணும். செல்ஃப் இமேஜை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுங்க. உங்களுக்கான ரிசல்ட் சிறப்பா வரும். உங்களை நீங்களே வித்தியாசமா கற்பனை செய்யுங்க. வித்தியாசமா நடந்துக்கவும் செய்வீங்க. உங்க வாழ்க்கையும் பெட்டரா முன்னேறும். உங்ககிட்ட கடுமையா நடந்துக்காதீங்க. பாசிட்டிவா மாறுங்க. அமைதியா மென்மையான ஆளா மாறுங்க. எனக்கு இது வரல, நான் எதுக்கும் தகுதியானவன் இல்ல, நான்லாம் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேன்னு தாழ்வு மனப்பான்மை எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அடுத்தவங்களுடைய நம்மளை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும். நான் யாருன்னு எனக்கு தெரியுங்க, நான் யாரா மாறுவேனோ எனக்கு தெரியுங்க. இப்படி முழுசா உங்களை நம்பி பாருங்க. உங்களை இதே மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. தானா வெற்றி பாதையை கட்டமைக்க முடியும். ஏன் கற்பனைன்னு சொல்றேன்னா, உங்க மூளை ஒரு மெஷின் மாதிரி. நீங்க செட் பண்றதுதான் செட்டிங். கற்பனைக்கும் நிஜத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரிய போறதில்ல. நீங்க அழுத்துற பட்டனுக்கு ஏத்த மாதிரி தான் அது வேலை செய்யும். அதனாலதான் நீங்க யாருங்கிறத நல்லா கற்பனை செய்ய சொல்றாரு ஆத்தர். உங்க செல்ஃப் இமேஜை மாத்தணும்னா அதுக்கு நல்ல ஓய்வு தேவை. இந்த ஓய்வை நீங்க நல்லா உணரணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை கற்பனை செய்யணும். நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறணும். உடல்ல இருக்க எல்லா தசைகளையும் ரிலாக்ஸ் ஆக்கணும். மனசுல இருக்க எல்லா குழப்பங்களையும் அகற்றணும். அமைதி நிலையை அடையணும். இதை பயிற்சி பண்ணா ஒரு கட்டத்துல தானா நீங்க நிறைய மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. மன ரீதியா, உடல் ரீதியா நல்லா ரிலாக்ஸ் ஆவீங்க. ஹென்ரி ஜே கேசர், இவரு த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஷிப் பில்டிங்னு பேரு வாங்கினவரு. பிசினஸ்ல செம்ம வளர்ச்சியை பார்த்தாரு. நல்ல சம்பாத்தியம், நல்ல அந்தஸ்து, நல்ல பட்டம் எல்லாம் கிடைச்சது. நீங்க உங்களோட எதிர்காலத்தை கற்பனை செய்யலாம்னு எப்படி நம்ம கற்பனைகளை கிரியேட்டிவா பயன்படுத்தி வாழ்க்கைய சிறப்பா மாத்துறதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஹென்ரிய பொறுத்தவரை நம்ம வெற்றிக்கு இந்த கற்பனைங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. பகுத்தறிவோட சிந்திக்கணும். இங்க நிறைய பேருக்கு பகுத்தறிவு இருக்கிறது இல்ல, இருந்தாலும் சரியா யூஸ் பண்ண தெரியல. ஆனா நம்ம நம்பிக்கைகளையும் நடத்தைகளையும் மாத்துறதுக்கான சிறந்த கருவி இந்த பகுத்தறிவு சிந்தனை தான். பகுத்தறிவு இருக்க மனுஷனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். நம்மகிட்ட இருக்க தவறுகளை அதிகம் நோட் பண்ணி அதுல கவனம் செலுத்தினாலே இலக்குகளை நோக்கி முன்னேறி போக முடியும்னு. வந்து இந்த தவறுகளை மாத்தி உங்க இலக்குகளை அடைய முன்னேறி போயிட்டா அந்த தவறுகள் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது. தவறுகள் அப்படிங்கிறது நெகட்டிவ் எண்ணமாச்சே, அப்புறம் எப்படி அதை நான் கவனம் செலுத்த முடியும்? தவறுகள் நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படிங்கிறத விட அது நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்குன்னு வெறும் உங்ககிட்ட இருக்க தப்பை மட்டுமே சுட்டி காட்டி அதுலயே நீங்க மூழ்கி போயிடக்கூடாது. நெகட்டிவான உணர்வுகள் வந்தா அது எதனால வந்தது, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த நெகட்டிவிட்டியை வெளியே தள்ளுறதுனால நம்ம வெற்றியை சீக்கிரம் பார்க்க முடியும். நெகட்டிவா சிந்திக்கிறது தவிர்க்கிறது நல்லது. எப்பெல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள் வருதோ அதெல்லாம் உடனே சரி செய்யணும். பகுத்தறிவோட பாசிட்டிவா மட்டும் சிந்திக்கணும். உடல் தசைகள் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கப்போ நம்ம பயம், பதட்டம், கோபம் இப்படி எந்த வகையான நெகட்டிவான உணர்வுகளை உணரவே மாட்டோம்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்ப நம்ம ரிலாக்ஸ் ஆகணும். மூச்சு பயிற்சிகள் செஞ்சு நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கடைசி வரை உங்களுக்குள்ள இருக்கணுமான்னு நீங்க மட்டும்தான் முடிவு செய்ய போறீங்க. இந்த நம்பிக்கை சரியானதா? இதை நான் எடுக்கிறேன்னு போய் தப்பு செஞ்சுட்டேனா? எதுக்காக நான் இதை நம்பணும்? இதே நம்பிக்கையை வேற ஒருத்தர் கொண்டு வந்திருந்தா அதுக்கு நான் எப்படி பதில் அளிச்சிருப்பேன்? இப்படி சில கேள்விகளை முன்னாடியே கேட்கணும். அப்பதான் அந்த நம்பிக்கைகளை தக்க வச்சுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க தீர்மானிக்க முடியும். நெகட்டிவான நம்பிக்கைகளை சாதாரணமா விட்டுறக்கூடாது. அதை எதிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கும் நீங்க அடைய வேண்டிய வெற்றிக்கும் பெரிய தடையா இருக்கிறதே இந்த நெகட்டிவ் நம்பிக்கைகள் தான். இது மேல கொஞ்சம் கோவப்படுங்க. இந்த கோவத்தை மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு புது நம்பிக்கைகளை உருவாக்குங்க. இந்த கோவத்தை தாண்டி உங்களோட பகுத்தறிவு எண்ணங்களையும் நீங்க தூண்டணும். அது உங்க ஆசைகள், உங்க உணர்வுகளோட இணையணும். உங்க ஆசைகளை நினைச்சு நல்லா எக்ஸைட் ஆகுங்க. இதை செய்யறப்போ தானாவே பாசிட்டிவிட்டியை நோக்கி போக முடியும். ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும். வீணா நெகட்டிவான விஷயங்கள்ல உட்கார வேண்டிய அவசியமே இல்ல. நெகட்டிவான செல்ஃப் இமேஜை விளக்கவும் இலக்குகளை நிர்ணயிக்கவும் பகுத்தறியும் சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். இது சரி, இது தவறுன்னு மட்டும் தெரியறது பகுத்தறிவு கிடையாது. எல்லாத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கணும். இதோட எது கனெக்ட் ஆகுது, ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு ஆணிவேர் காரணம் எது, இதெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். பகுத்தறிவு எண்ணம் தான் வாழ்க்கையா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. எப்பவும் என்னைக்குமே இந்த பகுத்தறிவு சிந்தனைகளையே உங்க வாழ்க்கைய வழி நடத்த விடாதீங்க. ரொம்ப ஓவரா இதை யூஸ் பண்ணா ஒரு கட்டத்துல மன அழுத்தம் அதிகமாகும். இலக்குகளை செட் பண்ணி முழு நம்பிக்கைய வச்சு அதுக்கான வேலைகளை பாத்துறணும். தானா சக்சஸ் வந்துடும். தேவையில்லாம கண்டதை நடுவுல சிந்திக்க வேண்டாம். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடாது. இங்க கவனம் சதறும். ஒரே நேரத்துல பல விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா எல்லாத்துலயுமே தப்பு நடக்கும். நமக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட. நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்ட் தானே? இந்த சந்தோஷம்னா அப்ப என்ன? நம்ம சிந்தனைகள் பிளசண்டா இருக்கணும். நல்ல நேரங்களை நம்ம செலவு பண்ணணும். சிம்பிளா எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறது தான் ஹாப்பினஸ். இந்த சந்தோஷம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், இதோட நான் வாழ்வேன்னு நம்புறோமே தவிர யாரும் அதுல வாழறதில்ல. நான் ஹாப்பியா இருக்கணும், அது போதும், அதுக்குதான் இதெல்லாம் செய்யறோம்னு சொல்றோமே தவிர உண்மையாவே அந்த விஷயங்கள்னாலே நம்ம ஹாப்பியா இல்லாம இருக்கலாம். ஈவன் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டா கூட அந்த சந்தோஷம் நமக்கு வராம இருக்கலாம். அப்பாடா ஒரு வழியா தொல்லை ஒழிஞ்சுதுறான்னு அப்பதான் ஒரு பிரச்சனை முடியும். உடனே அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும்.
வாழ்க்கையே பிரச்சனைகளோட தொடர்கதையா மாறிடுச்சு. அப்ப எங்கிருந்து நீங்க சந்தோஷத்தை ஃபீல் பண்ண போறீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா அந்த சந்தோஷத்துக்கான தருணத்தை நீங்க இப்பவே இங்கேயே உருவாக்கணும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நமக்கு போர் அடிக்கும். சோ அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே அப்பப்ப சந்தோஷத்துக்கான தருணங்களை வளர்த்துக்கணும். இந்த சந்தோஷங்கிறது நம்மளோட மென்டல் ஹேபிட். இதை நம்மளே உருவாக்க முடியும். என்ன நடந்தாலும் என்னோட இலக்கை நான் அடைவேங்கிற அந்த பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. எல்லாத்துலயுமே நல்லதை பார்த்தாலே நம்ம மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த சூழலா இருந்தாலும், நிஜ வாழ்க்கையா இருந்தாலும் அதை நம்மளால சரியா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அப்பதான் சரியான பர்சனாலிட்டி உருவாகும். அப்பதான் நமக்கு முக்கியமா இருக்க விஷயங்களை திருப்தியோட அடைய முடியும். சக்சஸ் டைப், நான் ஜெயிக்க பிறந்தவன், எனக்குள்ள அந்த திறன்கள் இருக்குன்னு சொல்றோம். இந்த டைப்புக்கு என்ன தேவை? ஒரு பாதையை நோக்கி நேரா பயணிக்கணும், புரிதல் இருக்கணும், தைரியம் வேணும், உதவிகள் செய்யணும், தன்னம்பிக்கை இருக்கணும், சுயமரியாதை வேணும். ரொம்ப முக்கியமா தன்னைத்தானே அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க எத்தனை பேர்கிட்ட இது எல்லாமே இருக்குன்னு தெரியல. இங்க நிறைய பேரால முதல்ல அவங்களால ஏத்துக்க முடியல. என்ன காரணம்னா அவங்க கிட்ட நிறைய குறைகளை மட்டுமே பாக்குறாங்க. அடுத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி தாங்கிட்ட அழகில்ல, பணம் இல்ல, அறிவில்ல, இப்படி அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க வாழ்க்கையில அடையிறதுக்கு எந்த இலக்கும் இல்ல, எந்த நோக்கமும் இல்லைன்னா நீங்க உண்மையாவே இந்த வாழ்க்கைய வாழலன்னு தான் அர்த்தம். தவறுகள் நடக்கும் தான், குறைகள் இருக்கும் தான். யாருதான் இங்க 100% பெர்ஃபெக்டா இருக்காங்க? வெறும் தப்பையும் குறையும் பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காம அதை சரி செஞ்சு முன்னேறி போக பார்க்கணும். ஜெயிக்கக்கூடிய மனுஷனுக்கும் தோக்கக்கூடிய மனுஷனுக்கும் இருக்க வித்தியாசம் அவன்கிட்ட இருக்க திறமைகளோ ஐடியாக்களோ இல்ல. அந்த ஐடியாக்களை சவாலா எடுத்து என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்து அதை செயல்படுத்துறதுலதான் இருக்கு. யார் இதை செய்யறானோ அவன் தான் உண்மையான வெற்றியாளன். எப்போ ஒருத்தன் அடுத்தவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறானோ, தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறானோ, அவன் தான் உண்மையான, தனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை கவனிப்பான். அப்போதான் தன்னைத்தானே பாராட்டுவான், அடுத்தவங்களை பாராட்டுவான். எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுப்பான். விலை மதிப்பில்லாத மனுஷனா மாறுவான். ஒரு தடவை வெற்றியை பார்த்துட்டா போதும், தானா தன்னம்பிக்கை வளர ஆரம்பிச்சிடும். சோ அடிக்கடி முன்னாடி நீங்க அடைஞ்ச வெற்றிகள் எல்லாம் நினைவுபடுத்தி பாருங்க. எல்லா வெற்றியும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க முன்னாடி காலத்துல எத்தனை முறை தோத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அது விஷயமே கிடையாது. இங்க சிறந்த விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயத்த வெற்றியோட செய்ய முயற்சி செஞ்சீங்க. அந்த விஷயம்தான் தோல்வி அடைஞ்சதே தவிர நீங்க செஞ்ச முயற்சி தோல்வி அடையல. அப்ப அதுவுமே ஒரு சக்சஸ் தான். போட்டியில கலந்துக்கிறீங்க, ஆனா ஜெயிக்கல. கலந்துக்காத அத்தனை பேர் மத்தியில நீங்க கலந்துக்கிட்டீங்கல்ல, அது பெரிய வெற்றி தான். இந்த மாதிரி நீங்க அடைஞ்ச வெற்றிகள் எல்லாம் அதிகம் யோசிச்சு பாக்குறப்போ நீங்க யாருங்கிறது புரிய வரும். அது இன்னுமே உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். என்னதான் செஞ்சாலும் ஒரு மனுஷன் எப்போ தான் இருக்கப்படி தன்னை ஏத்துக்கலையோ அது வரைக்கும் அவனுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. ஆமா, என்கிட்ட காசு அதிகம் இல்லதான், நான் குள்ளமா இருக்கேன் தான், ஆனா நான் எப்படி இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் நான் மாற தேவையில்ல. இப்படி தன்னைத்தானே ஒருத்தர் எப்படி தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். வெறும் பலத்தை மட்டும் ஏத்துக்க கூடாது, இருக்கக்கூடிய பலவீனத்தையுமே நீங்க ஏத்துக்கணும். இதுதான் உண்மையான செல்ஃப் அக்செப்டன்ஸ். இப்ப நான் சொன்னது சக்சஸ் டைப். ஃபெயிலியர் டைப்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அதாவது தோல்வியை கொடுக்கக்கூடிய நடத்தைகள். வெறுப்பு, நம்பிக்கையின்மை, அகங்காரம், பாதுகாப்பின்மை, நெகட்டிவான தனிமை, நிலையின்மை, வருத்தம், போதுமின்மை, இதுல ஒண்ணு இருந்தா கூட நீங்க தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எதுவுமே இலக்க சரியா அடைய விடாது. சோ பாசிட்டிவான செயல்பாடுகளை தான் பார்க்கணுமே தவிர நெகட்டிவிட்டியை நம்ம தவிர்க்கணும். மத்த மக்கள் கிட்ட உங்களை பத்தி நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்கணும்னா அதுக்கு சில யுக்திகள் இருக்கு. எப்பவுமே இதுதான் பேசணும், இதுதான் செய்யணும்னு கான்சியஸா செயல்படாதீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்றதுக்கு முன்னாடியே ஆச்சரியப்பட வேண்டாம், பில்டப் எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் வாயை திறந்து அதை சொன்னா போதும். ரொம்ப ரொம்ப பார்த்து சிந்திச்சு செயல்படணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்துலயும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை செஞ்சுட்டு அது தப்பா இருந்தா அதை சரி பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே குறை சொல்லக்கூடாது, விமர்சிக்க கூடாது. எப்பவும் வாய்க்குள்ளேயே முணங்காம சத்தமா பேசணும். உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட நேரா சொல்லணும், அவங்களுக்கு அதை தெரியப்படுத்திருங்க. நம்ம மனசுக்கும் உடலுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு. மன ரீதியா பிரச்சனை வந்தா கண்டிப்பா அது உடலையும் பாதிக்கும். சோ மனசும் ஆரோக்கியமா இருக்கணும், உடலும் ஆரோக்கியமா இருக்கணும். வாழ்க்கைக்கான புத்துணர்ச்சியை உருவாக்கணும், நிறைய தேவைகளை உருவாக்கணும். அப்பதான் நிறைய கிடைக்கும். வாழ்க்கையில எவ்வளவு அதிகமான விஷயங்களை அனுபவிக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நம்ம சிந்தனை முறைகளை மாத்தி அமைச்சு ஆரோக்கியமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான நிறைய வழிகளை இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. புது வாழ்க்கைக்கான சிறந்த வழிகாட்டியா இந்த புக்கு இருக்கும். சோ கண்டிப்பா இதை ரீட் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.